ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரேடியேட்டர் வந்து இவ்வளோ நாள் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன் இல்லையா, அதனால் ரெகுலராக வந்து தண்ணி போட்டு 4-5 ரவுண்டு வண்டியை ஓட்டி ஒரு 3-4-5 கிலோமீட்டராக ஓட்டி கம்ப்ளீட்டாக இன்ஜின் பிளாக்லாம் ஃப்ளஷ் பண்ணி அது சர்க்குலேட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ், தண்ணியோட ப்ராசஸ் மட்டுமே ஒரு 4-5 வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளார இருக்கிற டர்ட் கீட் எல்லாம் அந்த எல்லாம் துரும்படைச்ச அழுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கீழே பார்க்கலாம். க்ளீன் வாட்டர் வந்து தெரியல இப்போது, பட் கிளியர் ஆகிடுச்சு தண்ணி. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் துரும்படித்த மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் டைம் வந்துட்டு இருந்தோம். 4th டைம் நல்லா கம்ப்ளீட்டாக கிளியராகி நல்லா தண்ணி ஒயிட்டாக இருந்தது. ஸோ அது எல்லாம் நல்லா ரேடியேட்டர் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரீமிக்ஸ் கூலண்ட்டை ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த கூலண்ட் வந்து ஹெச்பியோடது. இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இது ப்ரீமிக்ஸ் கூலண்ட்னால டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ என்னோடய ரேடியேட்டரில் ஒரு கிட்டத்தட்ட 4.5 லிட்டர்ஸ் என்னமோ பிடிக்குது. 5 லிட்டராக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ரேடியேட்டர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நாள் லைஃப் வரும். அண்ட் இந்த ஹீட்டிங் ட்ரபிள்ஸ்லாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ரேடியேட்டர் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது, இந்த சிஸ்டமில் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் கூலண்ட்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீக்வென்சி பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது என்றைக்குமே பெட்டர்.